அவசரப்படாமல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டு பெண்மணிகளோட தரமான சரவெடி தாவேகாவுக்கு கிடைத்த இந்த காணொலியை பார்த்துட்டு அதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு யாருக்கு? இவர் இப்போ இருக்கிறவரை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லாத போயின்னு இருக்கு. சிலர் இன்னும் இப்போ வந்துட்டு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், எனக்கு வந்து அவருக்கு வந்து என்னன்னே தெரியாத வந்திருக்காரு ஒருத்தர். யார் அவரு? விஜய் தான். அவருக்கு சினிமாவில் நடிக்கிற மாதிரியே வந்து அரசியலில் நடிக்கிறாரு. கூட்டம் என்ன கூடுது? என்ன அதுல அவருக்கு கூட்டம் என்னங்க கூட்டம்? அது என்ன கூட்டம்? ரவுடி கூட்டமா இருக்குதுங்க. அதுங்க பேச்சா பேசுதுங்க, பொம்பளைங்க அவ பேசுதுங்க. என்னமோ அவருக்கு வந்து 4 பொண்டாட்டிக்குது, அவங்களுக்கு 4 பொண்டாட்டி, எங்க அண்ணனுக்கு நாங்க பொண்டாட்டி எடுத்துட்டு போனோம். அவெல்லாம் பொம்பளையா? அவங்க வீட்டுல எப்படிங்க விட்டு வச்சிருக்காங்க? ஒரு பொம்பளையா பேசுதுங்களா எல்லாமே? என்ன ஒரு ஸ்டாலின் ஒரு மினிஸ்டர், அவரு முதலமைச்சர். ஒரு முதலமைச்சரை போய் அவன் இவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசலாமா? ஒரு நாட்டையே ஆள்றாரு. அவருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு அவன் இவன் அவருன்னா ஆம்பளையான்னு கேட்கறால. அவளெல்லாம் என்னாலாம் பார்த்தலாம் அவளை செருப்பை கட்டி நடிப்பேன் நான். என்ன அவன் புருஷனை உதைப்பேன் நான். ஏன்டா இப்படி அலைய விட்டு வச்சிருக்கீங்களாடா? அவன் ஒரு விஜய்னு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு அவனை உதைப்பேன் நான், அவன் புருஷனை. அவ்வளவு கேவலமா பேசுதுங்க. என்னதான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனால இருந்தா பேசலாம். நீ ஒரு முதலமைச்சரை போயிட்டு நீங்க இவ்வளவு கேவலமா பேசுற, நீ எல்லாம் பொம்பளையா? நீ ஆம்பளையான்னு கேக்குறதுக்கு நீ பொம்பளையா? ஃபர்ஸ்ட் நீ பொம்பளையா? நீ இப்படி பேசலாமா நீ? அவர் சாதாரண மனுஷனா? எவ்வளோ பேரை பாக்குறாரு. இத்தனாயிரம் கோடி மக்களை வந்து அவரு பாதுகாத்து எல்லாம் பண்றாருன்னா ஏதாவது ஒரு இது சொல்லிட்டு அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருன்னா அவங்க வீட்டு பணத்தை 5000 எடுத்து கொடுக்கற. யாரு வீட்டு பணமோ யாரும் எடுத்து கொடுக்கல, மக்கள் காசு தான். அவர் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. இவர் வந்து நான் என்னமோ தங்கத்துல என்னது அண்ணன் சீர் கொடுக்கறாரா? இவர் இந்த நொன்ன எங்க இருந்து வந்தாரு? நொன்ன அண்ணன் சீர் கொடுக்கறாராம். இவரு யாருக்கு அண்ணன் தம்பியே கிடையாதா? அக்கா தங்கச்சி கிடையாதா? இவர் தான் வந்து சீர் கொடுத்துதான் இதுவாக போதாமா? சொல்லு பாக்கலாம். யாரு இவர்? அப்பா அம்மா. இவருக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இல்லைன்னா இவர் ஃபர்ஸ்ட் இவர் சினிமாக்கே வந்திருப்பாரா? முகம் தெரிஞ்சிருக்குமா? அவங்க அப்பா இல்லைன்னா பெத்த தகப்பன தாயே வீட்டுக்குள்ள சேர்க்கல, கட்டின பொண்டாட்டி புள்ளிங்கள நடு ரோட்ல விட்டு வச்சிருக்க. நீ எப்படி மத்தவங்களை வந்து பொதுமக்களை நீ காப்பாத்துவ? ஃபர்ஸ்ட் உன் வீட்டு இது சீர் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் மக்களை காப்பாத்துறதுக்கு வரணும். புரியுதுங்களாங்க? முதல்ல உன் வீட்டுல என்ன பிரச்சனை அதை நீ பாக்கணும். அதை பார்க்கல. குழந்தைங்க வந்து அங்கங்க ஹாஸ்டல்ல தங்கின்னு கிடக்குதுங்க. ஆளுக்கு ஒரு மூலியா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கட்டின பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன்ற. அதெல்லாம் ஒரு ஒர்க்கே இல்லைன்ற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கட்டின பொண்டாட்டிய போய் நீ ஒர்க் இல்லைன்றிய. நீ எப்படி மத்தவங்களை வந்து நீ காப்பாத்துவ? நீ பொதுமக்களை காப்பாத்துறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? உனக்கு முதல்ல உன் வீட்டை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீ பொதுமக்களை வந்து காப்பாத்தணும்னு சொல்லணும். புரியுதுங்களா? என்ன ஸ்டாலின் தான். நாங்க அந்த காலத்துல இருந்து ஸ்டாலின் தான். எங்க மாமனார் காலத்துல இருந்து அவங்களுக்கு தான். அது எந்த மரணமும் கிடையாது. அது எப்ப ஓட்டு போட போனாலும் ஸ்ட்ரைட்டா கை அங்கதான் போவோம். எங்களுக்கு எந்த காலத்துலயும் கிடையாது. புரியுதுங்களா? அவர் ஜெயிக்கிட்டோம், நல்லபடியா வரணும். ஐயா கரெக்டா வரணும், நல்லபடியா வரணும். ஏன்னா குடும்பமாச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் குடும்பமே இல்ல. அவங்களுக்கு அடுத்தடுத்த வாரிசு இருக்குதுனால அவங்க வராங்க. எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல, அவங்க குடும்பத்துல இருந்து வரல. ஜெயலலிதா அம்மாக்கு வாரிசு இல்ல, அவங்க குடும்பத்துல இருந்து வரல. இவங்களுக்கு வாரிசு இருக்குது, அடுத்தடுத்து வந்துட்டு இருக்காங்க. சொல்லு பார்க்கலாம். உங்களுக்கு வாரிசு தான் நிக்க வைங்க. எதுக்கு குடும்ப அரசியல்னு சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாதுங்க. வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. நாங்க வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்கும் பஸ் இலவசமா. இவர் அப்பா வீட்டு சொத்தை எடுத்து போடுவாரா? இவன் சம்பாரிச்சுக்கிறத எடுத்து போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு. இவரும் வந்து அதுல தானே எடுத்து கொடுப்பாரு. இவர் காசு 1 ரூபாய் கூட தொட மாட்டாரா மக்கள் காசை? ஆட போடா நல்லா வருது எனக்கு வாயில. எதுனா சொல்லிடுவேன் நான், தப்பா பேசிடுவேன் நான். புரியுதுங்களா? அதனால வந்து இப்ப நடக்கிற அரசியலே நல்லா இருக்குது. அதுவே வந்தா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த காணொளி? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை அழகான முறையில் கருத்தை பதிவு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஆபாசமாக பதிவு பண்ணுறது எல்லாமே அது உங்களுக்கு நீங்களே பதிவு பண்ணுறது தான். இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிற அதுதான்.